நீங்க கச்சேரி எல்லாம் பண்றேன், உங்களுக்கு பலவிதமான ஆடியன்ஸ் வருவா. எனக்கு ஜெனிவினா இந்த சந்தேகம் இருந்துட்டே இருக்கும். இப்போ சங்கீதம் தெரிஞ்சவான ஒரு குரூப் இருப்பா. அவங்க அந்த ராகம், அந்த பேஸ், அந்த தாளம் எல்லாம் ரசிப்பாங்க, அந்த பாட்டோட அர்த்தம் கூட ரசிப்பாங்க. அப்படி இல்லாம சும்மா பாமர ஜனங்கள்னு வருவாங்க. சரி, இப்ப இவங்க ரெண்டு பேரையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி கச்சேரி பண்ணும்போது எப்படி ராகம் செலக்ட் பண்ணுவீங்க? இப்போ அதாவது எங்களுக்கு மீன்ஸ் ஒரு சிங்கர்ஸுக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம் அப்படின்னா, வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு நம்ம மெதுவாக ஊசியில் அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கள் மீன்ஸ் இந்த கர்நாடக சங்கீதத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், ப்ளஸ் அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ அந்த கர்நாடக சங்கீதத்தை அது கொஞ்சம் கஷ்டமான, ரொம்ப வரவழைக்கணும், ரொம்ப அதுக்கு ஒரு டிசிப்ளின், ரொம்ப பரம்பரையாக வந்த விஷயம். அதை கற்றுக்கிறது அல்லது கேட்குறது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்போ மக்கள் எல்லா விதமான மக்களும் பாவம் அவங்கள நம்ம சங்கீதம் கேட்கணும்னு வர்றவங்கள நம்ம ஏமாற்றக்கூடாது. அட் த சேம் டைம் கச்சேரி பண்ணுறவங்களும் கொஞ்சம் நாளும் அவங்களுக்கு அந்த ரசனையை கொடுத்து 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 வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு போக கர்நாடக சங்கீதம் ரசிக்கிறாங்க. எப்படி அதை ரசிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அதில் வந்துட்டாங்க, அதில் அந்த படிச்சுட்டாங்க, அதை லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க லேர்ன் பண்ணினத்தால தான் அந்த வயசு போனதுக்கு அப்புறம் அந்த குரூப் எல்லாம் அந்த நல்ல கர்நாடக சங்கீத ப்ரோக்ராமுக்கு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊசியில் ஏற்றுற மாதிரி ஏற்றி அவங்க இப்போ ட்ரெயின்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்போ என்ன இதோட நீங்கள் கேட்ட கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா, கொஞ்சம் எல்லாமே கலந்து, அதாவது கீர்த்தனைகள் கிருத்தியஸில் நிறைய சங்கதி, நிறைய கிளாசிக்கல், நிறைய ராகம் சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கும். கீர்த்தனைகள் அப்படின்னா கடவுளை புகழ்ந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கடவுளை புகழ்ந்து பாடுற அந்த புகழ்ச்சி, அந்த பாட்டுக்குள்ளார மக்களையும் ஒரு வசப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டியூன்ஸ் எல்லாமே கீர்த்தனாசுக்குள்ளே இருக்கும். கிருத்திக்குள்ளே ரொம்ப சங்கீதம் தான் மேன்மையாக இருக்கும், அந்த அந்த சங்கீத விஷயங்கள் மேன்மையாக இருக்கும். இதில் பேலன்ஸ்டாக இருக்கும். கீர்த்தனைகள், பதங்கள், ஜாவளி, தில்லானா அந்த மாதிரி இருக்கிற உருப்படிகள் ஒரு இன்னும் சொல்லப்போனால் இன்னும் தீராத விளையாட்டு பிள்ளை, ஒரு குறி ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி பாடல்களையும் நம்ம ஏன் கடைசியில் கொடுக்குறோம்னா, நீங்கள் உட்கார்ந்துக்கோங்க, நாங்கள் கடைசியில் இதெல்லாம் பாடுவோம், கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போர்ஷனை ட்ரைனிங் செஷன், பின்னாடி போர்ஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி ஒரு 2 செஷன்ஸாக வச்சுருக்குறோம். அதனால் அவங்களும் அதில் அந்த அந்த கலையை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் லேர்ன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாமலே அவங்க லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதால தான் ஒரு 40, 45, 50 வயசுக்கு அப்புறமா நல்ல ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரிக்கே போயிடலாமேன்னு சொல்லி வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அப்பா நம்ம கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆடியன்ஸை நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது. டீச்சர், அந்த வழியில் எனக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுத்த பாட்டு, சரிகமா பதிலிசா முடித்து சொல்லிக் கொடுத்த பாட்டு என்ன சொல்லிக் கொடுத்தேன்? அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, உங்கள் கம்போசிஷன். சரி, ஹம்சதுனி ராகம். ஆமாம், கரெக்டு. அதை கொஞ்சம் பாடி காட்டுங்க. லிரிக்கு எனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கேட்குறதால கண்டிப்பாக. அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, நம் அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, நம் அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, உன் பதம் பணிந்தேனே வாமுதா, அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, உன் பதம் பணிந்தேனே வாமுதா, அம்பிகை பெற்றெடுத்த ஆனைமுகா, 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 தும்பி கை துணையாலே துயர் தீர்க்க வந்தவா, தும்பி கை துணையா
பெற்றவா அம்பிகை பெற்றெடுத்த ஆனை முகா உன்பதம் பணிந்தேனே வாமுதா அம்பிகை பெற்றெடுத்த ஆனை முகா இன்பங்கள் இழைப்பதிலே இணையில்லா கஜமுகா இன்பங்கள் இழைப்பதிலே இணையில்லா கஜமுகா தம்பினின் மாம்பழத்தை தன்னறிவில் பெற்றவா இன்பங்கள் இழைப்பதிலே இணையில்லா கஜமுகா தம்பினின் மாம்பழத்தை தன்னறிவில் பெற்றவா அன்புடன் அருகு ஆலரசடியில் அமர்ந்தவா அன்புடன் அருகு ஆலரசடியில் அமர்ந்தவா அடியினை சாரும் கானம் ஆசிகள் வேண்டும் தா அன்புடன் அருகு ஆலரசடியில் அமர்ந்தவா அடியினை சாரும் கானம் ஆசிகள் வேண்டும் தா அம்பிகையை பெற்றெடுத்த ஆனை முகா உன்பதம் பணிந்தேனே வாமுதா அம்பிகையை பெற்றெடுத்த ஆனை முகா ஆனை முகா இப்போ உங்களோட அசாத்திய திறமையும் இந்த குரலையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு எந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி வந்து அதை வழி நடத்திட்டு இருக்கீங்க குழந்தைகளுக்கு? ஆமாம், கட்டாயம் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளோ பெரிய திறமை வந்து வீணாக போகக்கூடாது. கண்டிப்பாக. அதாவது இப்போ நம்ம கலாச்சாரம் இடம்பெயர்ந்து வெளிநாடுகளில் அந்த கலாச்சாரம் பரவி இருக்கு. ஸோ நம்ம தாய்நாட்டை விட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறபடியாக ரொம்ப பெரிய பொறுப்பாக இருக்குது. இந்த கலையை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதாவது அவங்க அந்த குழந்தைங்க இந்த கலை தெரியாத பேரண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த அருமை தெரியாது. ஸோ கலைஞர்கள், சங்கீத ரசிகர்கள் இவங்க தான் அந்த அருமையை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பக்குவத்தையும் சொல்லி கொடுத்து நீங்கள் எப்படி சேனல் நடத்தி எப்படி சமையல் சாப்பாடு எல்லாமே அதாவது பரம்பரை சமையல் அப்படின்னு நான் யூடியூப் உங்கள் சேனலுக்கு நான் ரொம்ப அடிக்டட். ஏதாவது தொண்டை நோது தலைவலிக்குதுன்னா தொண்டை வலி ஏதாவது இப்படி ஆச்சுன்னா சேனலில் போயிட்டு தேடுவேன் என்ன இதுக்கு ரெசிபி என்ன. ஸோ இங்கே இருக்குது அதுக்கான ஆன்சர் பின்னோட்டி தான் இருக்குது. அதாவது அதாவது பழைய காலத்தில் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது. அதை மாதிரி இந்த சங்கீதமும் நம்ம சொல்லலைன்னா இப்போ நீங்கள் இந்த சேனல் ஆரம்பிக்கலைன்னா நிறைய விஷயம் தெரியாமல் போயிருக்கும். அதை மாதிரி இந்த சங்கீதமும் சமையலும் ஆல்மோஸ்ட் அந்த க்ளோஸ் அந்த இதுக்குள்ள ஜானருக்குள்ள தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படி அந்த சங்கீதத்தை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்களுக்கு சொல்லி அதை கற்றுக் கொடுக்கும் போது தான் நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து அதை கேரி பண்ண வேணும். கண்டிப்பாக கேரி பண்ணியே ஆகணும், ஏன்னா வேறு வழி இல்லை. ஸோ நீங்கள் இப்போ டொரண்டோவை பார்த்தீங்கன்னா, நம்ம கனடாவில் டொரண்டோவை பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இப்போ ஃப்ரைடே கூட ஆரம்பித்தாச்சு. ஈவன் மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளார கூட நிறைய கச்சேரிகள், குழந்தைங்க பாடுறது, கோயில்கள், திருவிழாக்கள், சபா கச்சேரிகள், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த நடத்துகிறவங்கள் அந்த நடத்துறதுக்கான வாய்ப்பை வந்துட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள் இவங்க தான் அது கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எப்படின்னு சொன்னால் அதை பார்க்க போகிற பேரண்ட்ஸுக்கு ஒரு ஆசை வந்து எங்களை கால் பண்ணி எப்படி இந்த கலையை எப்படி கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம இந்த கலையை வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக அதை புரிய வைக்க முடியுமோ அந்த வழியில் அவங்கள புரிய வச்சு அந்த கலைக்குள்ளே நாங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இது நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு
பண்ணிட்டு இருக்கிறோம். நிறைய இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் இங்கே டொரண்டோவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் இருந்து ஒரு ஜூன் சீசன், அங்கே டிசம்பர் எல்லாம் மியூசிக் சீசன், பட் இங்கே ஜூன் அப்படின்னா வெயில் ஆரம்பிச்சிடும், மே ஜூன். அந்த சமயத்தில் நிறைய இந்தியாவில் இருந்து கலைஞர்கள் இங்கே வந்து இந்த மாதிரி திறமைகளை வளர்த்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நானும் வெளிநாட்டுக்கு கூப்பிட்டா போகிறேன், வேறு எங்கேயாவது போயிட்டு நம்ம கலையை இன்னும் இந்த நாடுகளில் வளர்த்துக்கிறது, ஒரு சிடி பண்ணிக்கிறது, நம்ம எங்களையும் வளரணும், குழந்தைங்களையும் வளர்க்கணும். இது ரெண்டும் இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ எனக்கு மீன்ஸ் எங்கள் ஜென்ரேஷனுக்கு இன்னும் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டாக இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஸோ நம்மளையும் வளர்த்துக்கணும், குழந்தைங்களையும் வளர்க்கணும். ரெண்டு விஷயமும் அட் அ டைம் செய்துட்டு இருக்க வேணும். அப்போ இந்த ரெண்டும் கொஞ்சம் சேலஞ்சிங் தான், பட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து குருவோட வாய்ஸ் கேட்டோம். இப்போ உங்களோட சிஷ்யை யாராவது ஒருத்தரை பாட சொல்லுங்க, அவளோட குரலையும் நாங்கள் கேட்டு ரசிக்கிறோம். ஓகே, இல்லை நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடினாலும் சரி. ஓகே, என்னோட சிஷ்யை என்னோட மகள், என்னோட டாட்டர் சுபிகா என் பக்கத்தில் இருக்காங்க. ஸோ நானும் அவளுமா பாட்டு பாடுறோம். மனமேதில்லை சித்தம்
நல்லுணர்வாகிய வேதியரோதிய நாமரைகளும் நவின்றிடும் மன்றம் நல்லுணர்வாகிய வேதியரோதிய நாமரைகளும் நவின்றிடும் மன்றம் தில்லை மூவாயிரம் பேர்கள் பூஜைகள் தில்லை மூவாயிரம் பேர்கள் பூஜைகள் செய்த பின் யாவரும் துதித்திடும் மன்றம் தில்லை மூவாயிரம் பேர்கள் பூஜைகள் செய்த பின் யாவரும் துதித்திடும் மந்திரம் சிதம்பரம் என்றொரு தரம் சொன்னால் சிவபதம் கிடைத்திடுமே மனமே தில்லை சிதம்பரம் शाकंभरी सातोतरी चंद्रकलाधरी शंकरी शंकर